வெல்கம் டு SMSK விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப திக்கான டேஸ்டியான சின்ன வெங்காயம் போட்ட மீன் குழம்பும் மீன் வறுவலும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். மீன் குழம்புக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு இப்படி ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரம் சூடான பிறகு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும் நல்லா. இப்போது கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது வதங்கிட்டு இருக்கிறதே கொஞ்சம் பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வருது பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றிக்கணும். தக்காளி வந்து ஒரு 3 பழம் எடுத்திருக்கேன். அந்த 3 பழத்தையும் நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மைய அரைச்சி ஊற்றிருக்கேன். இதுவும் சேர்த்து வதங்கட்டும். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா அரைச்சி விட்டுருக்கேன். செகண்ட் டைம் வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி விட்டேன் தக்காளி, அதையும் சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ தான் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா சலன்னு கொதிக்கிற மாதிரி வதங்குது. இப்போது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வருது. தக்காளி தெரியுதுங்களா, நல்லா செவப்பாக இருக்குது பாருங்க. நல்லா அரைச்சி வச்சாதான் குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, பூண்டு நிறைய சேர்த்துக்குங்க, கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்குங்க, தக்காளியும் அரைச்சி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா வதங்கி வரட்டும். தக்காளியும் வெங்காயமும் இப்படி வதங்கி வரப்போ நல்லா நம்மளுக்கு மீன் குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். பார்த்தீங்களா, நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. நல்லா எண்ணெயும் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி வதக்கினா தான் நம்மளுக்கு மீன் குழம்பு நல்லா கெட்டியாக கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் ஆட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்றேன். மிளகாய் தூள் நல்லா 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துறேன். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துறேன். அது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான், அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம இது கூடயே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அளவு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கிரேவியாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு. அப்படியே
இப்போது இதில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்க புளி சேர்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஸ்ட்ரெயின் பண்ணி நான் சேர்த்துறேன். ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளி இருந்தால் போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம், அப்போ ரொம்ப புளிப்பாக இருக்கும். நம்ம தக்காளியை வந்து 3 பழம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நீங்கள் தக்காளி எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு நீங்கள் புளி சேர்த்துக்குங்க. இப்போது புளி ஊற்றின பிறகு பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும், நல்லா கொதிக்கணும். நம்ம இறக்குற சமயத்தில் தான் மீன் சேர்க்கணும். இப்போ இது கூட வேணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது கூட உப்பு சேர்க்கணும், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கல, நல்லா கொதிக்கட்டும். இப்போது நம்ம மீன் வறுக்கிறதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். இது வீட்டு மிளகாய் தூள் தான், அது போட்டுக்கிறேன் கொஞ்சம், 1 ஸ்பூனு. கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துடலாம். இது கூட எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்து நம்ம மீனை பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா நல்லா பெரட்டிட்டு மீன் போட்டிருக்கேன். அது நல்லா மீனை நல்லா இந்த மசாலா கூட ஒட்டுற அளவுக்கு நல்லா தேய்ச்சி வச்சுருங்க. இப்போது மீனில் நல்லா மசாலா போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 மணி நேரம் மாட்டே அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து மீன் குழம்பு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெயை நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு மீன் குழம்பு போதும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒன்றுக்கும் நல்லா குழம்பு நல்லா திக்காயிட்டு வருது. இந்த சமயத்தில் நம்ம மீன் சேர்த்துடலாம். இது சங்கரா மீன் தான் சேர்க்குறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. தெரியுதுங்களா, மீன் எப்படியும் உடையாமல் அழகாக வரணும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், வாசனையாக இருக்கும். போதும். இப்போது ஒரு தவா வச்சுட்டு மீன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு அப்போ நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ மீன் எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, ஆல்மோஸ்ட் தவாவே நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது இந்த சமயத்தில் நம்ம மீன் சேர்த்துடலாம். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா மீன் நல்லா ஒரு சைடு வந்து வறுத்து வந்தாச்சு, ஃப்ரை ஆகிட்ருக்கோம். இப்போ நான் இதை திருப்பி விட்டுக்கிறேன்.
எண்ணெய் மேலே அடிச்சு போதும்னு பயமாக இருக்கு. திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். மீன் ஃப்ரை ஆகிடுச்சு. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை ஆகிடுச்சு. இதை விட்டுக்கலாம். இப்போ வெரி திக்கான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கமே வந்தீங்கன்னா மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாதத்தோடு போட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா சாப்பாடோட மீன் குழம்பு அப்படியே திக்காக ஊற்றும் போதே தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா மீன் சங்கரா மீன் வறுத்த மீன். சூப்பரான திக்கான சின்ன வெங்காயம் போட்ட மீன் குழம்பும் மீன் வறுவலும் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.